இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம இந்த பாண்டியன் முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த குழலியே வந்து பாண்டியனுக்கு ஆதரவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த குழலியே வந்து உண்மையால எதிர்த்து கேள்வி கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியனோட வீட்டுக்கு சதீஷை கூப்பிட்டு வர உண்மையால் வந்துட்டு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு போலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு, அது போக பேசுறதுக்கும் டைம் கிடைக்கல. வந்த உடனே அப்படியே கிளம்பியாச்சு. அதனால பொறுமையா ஒரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லி தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு காலையில தான் கோமதியை கோயில்ல பார்த்தேன். அப்பயே கோமதியை சொல்லிட்டு தான் வந்தேன். பேச வேண்டியது நிறைய இருக்கு, அதனால சாயந்தரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கோமதியை சொல்லிட்டு தான் வந்தேன். அது சம்பந்தமா தான் பேச வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி உண்மையால் வந்து சதீஷை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, கல்யாண நாள் கிட்டக்க நெருங்கிட்டு இருக்கு, அதனால கல்யாண ஏற்பாடு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது சம்பந்தமா தான் பேச வந்திருப்பாங்கன்னு சொல்லி பாண்டியனுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டக்குனு உண்மையால் வந்து கல்யாணத்தை கண்டிப்பா நீங்க கிராண்டா பண்ணி தான் ஆகணும், எங்க சைட்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத பாண்டியன் காதுல போட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லங்க, நாங்க பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல உண்மையால் வந்து கரெக்டா அவங்க வந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழலிக்கு எவ்வளவு நகை போட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லி குழலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாண்டியனுமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருசா குழலி கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கவே இல்ல, இருந்துமே வந்து எங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க திருப்தியா செஞ்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுவே போதும், குழலிக்கு நீங்க எவ்வளவு செஞ்சீங்களோ அதை விட கூடவும் செய்ய வேண்டாம், அதை விட கம்மியாவும் செய்ய வேண்டாம், குழலிக்கு நீங்க எவ்வளவு செஞ்சீங்களோ அதே திரும்ப செஞ்சிருங்க, அதுவே எங்களுக்கு போதும், நாங்க பெருசாலாம் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு உண்மையால் வந்து ஏதோ ரொம்பவே பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி உண்மையால் பேசி இருக்கிறத பார்த்ததுமே அவங்களோட பையன் சதீஷ்க்கு பயங்கரமான கோவம் வருது. அம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் பேச போறீங்க தெரிஞ்சிருச்சா நான் வந்திருக்கவே மாட்டேன், உங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன், ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பா பேசாதீங்கமா அப்படி சொல்லி சதீஷ்மே வந்து அவங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. நீ பேசாம நீ சின்ன பையன், உனக்குலாம் இதெல்லாம் புரியாது, நாளை பிள்ளை நீ வேலைக்கு போயிருவேன், நான் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கணும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நம்மளே தான் தப்பா பேசுவாங்க, அதனால இதெல்லாம் கரெக்டா இப்பயே பேசணும்டா அப்படி சொல்லி உண்மையால் வந்து உங்க பண்ற தப்பு ரொம்பவே சரிங்கிற மாதிரி சதீஷ்க்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நகை தான் எதிர்பார்ப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு பாண்டியமே வந்து ஒரு சரி பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடுத்த கட்டமா அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பா உண்மையால் வந்துட்டு இன்னொரு சின்ன கோரிக்கை மட்டும் இருக்கு, சதீஷ்க்கு வந்து ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படி சொல்லி ரொம்பவே அசால்ட்டா சொல்றாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் கோமதி சொல்லி ரொம்பவே சாக்காயிடுறாங்க. ஏற்கனவே நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், அரசியோட பிரச்சனை இருந்தே நம்ம இன்னும் மீண்டு வராம இருக்கிறோம், இந்த நிலைமையில இவங்க என்ன மாப்பிளைக்கு கார்லாம் வாங்கி தர சொல்றாங்க அப்படி சொல்லி கோமதிமே வந்து ஒரு செகண்ட் குழம்பி போயிடுறாங்க. இப்படி உண்மையால் வந்து தொடர்ச்சியா பாண்டியன் வீட்டாளர்ட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே சதீஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல எதுவுமே பேசாதமா அமைதியா இருமா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளுக்கு முன்னாடியே வந்து உண்மையால வந்து சதீஷ்மே சத்தம் போட்டு பாக்குறாரு. ஆனா அது எதையுமே உண்மையால காது கொடுத்து கேட்கற மாதிரியே தெரியல. என்ன பாண்டியா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, ஒரு சின்ன கார் தானே கேட்கறோம் வாங்கி தர மாட்டியா அப்படி சொல்லிட்டு உன் பொண்ணுக்காக தானே செய்ய போற அப்படி சொல்லி உண்மையால ஏதோ உரிமையா கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா, கண்டிப்பா நான் வாங்கி தந்துறேன் அப்படி சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கூட யோசிக்காம கார் வாங்கி தந்துறேன் அப்படி சொல்லி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ஏற்கனவே நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், இந்த நிலைமையில நம்ம வந்து சதீஷ்க்கு போய் கார்லாம் வாங்கி தர முடியுமா அப்படி சொல்லி கோமதியுமே சாக்காகிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலே விட்டாலும் அம்மா வேற ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அம்மா கூப்பிட்டு கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு உண்மையால் பேசிட்டு இருக்கிறப்ப வாமா வேலை இருக்கு நம்ம கிளம்பி போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. ஆரம்பத்துல அவங்க நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க என்ன இவ்வளவு எதிர்பார்க்கறாங்க, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, கொஞ்சம் யோசித்து எதனால முடிவெடுங்க அப்படி சொல்லி கோமதியுமே வந்து பாண்டியன்கிட்ட சொல்லி பாக்குறாங்க. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கோமதி, அதான் எல்லாமே பேசி முடிச்சாச்சு, கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, அரசியோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அதுக்காக எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி பாண்டியனுமே வந்து கொஞ்சம் அவசர முடிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உண்மையால கூப்பிட்டு வீட்டுக்கு போறப்ப சதீஷ்க்கு வந்து அவங்க அம்மா மேல பயங்கரமான கோவம் வருது. ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இப்பயே வந்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அரசியோட அம்மா அப்பா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா, மத்தவங்க பாக்குறாங்க மத்தவங்க ஏதாவது பேசுவாங்கங்கறக்கா இப்படியா போய் பொண்ணு வீட்டுல கேட்பீங்க, இனிமேல் நீங்க இப்படி கேட்கற மாதிரி இருந்துச்சா அந்த வீட்டுக்கே நான் வர மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சதீஷ்மே வந்து என்ன நடந்தாலும் சரி அவங்க வீட்டுல இருந்து எதுவுமே வாங்க கூடாதுங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், சொல்ல வேண்டியது நான் சொல்லியாச்சு, அவங்க பொண்ணுக்கு அவங்க பிரியப்பட்டு செய்யறதை செய்யட்டும், இதுக்கப்புறம் நான் அதுல தலையிட மாட்டேன், இனிமேல் நானும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி உண்மையாலுமே வந்து சதீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி அப்பா ஹேண்டில் பண்ண போறாரு, பணத்துக்கு எப்படி தயார் பண்ண போறாருன்னு தெரியாம சரவணனுமே முடிச்சிட்டு இருக்காரு. உடனே இந்த விஷயத்தை கதிரி செந்திரி கூப்பிட்டு பேசுற சரவணன் வந்துட்டு காலையில தான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாமே வந்துட்டு போயிருந்தாங்க, ஆனா அவங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லி வீட்டுல இருக்க நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல, குழலியாக்காக போட்ட அளவு நகை போடணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க, அதுபோக கல்யாணத்துக்கு அவங்க சேர்ந்து நிறைய பேர் வருவாங்களாம், அதெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணுமா, இதெல்லாம் விட மாப்பிளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்படி சொன்னதுமே அப்பா அம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவங்களுமே சாக்காய் உட்காந்துட்டாங்க. அப்பா பணத்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படி சொல்லி சரவணன் வந்து கதிர்கிட்டே சிந்திரிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு. உண்மையிலே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் அப்படி கேட்டாங்கன்னு சொல்லி மீனாமே சாக்காயிடுறாங்க. அப்ப மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, எதுவுமே பண்ணல, அவரும் பேசாம தான் உட்கார்ந்திருந்தாரா சொல்லி மீனாமே வந்து சரவணன் கிட்ட கேக்குறாங்க. மாப்பிள்ளையுமே வந்து எவ்வளவு தூரம் அவங்க அம்மா கிட்ட போராடி பார்த்தாரு, மாப்பிளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போயிட்டாரு. மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் அவங்க அம்மா சுத்தமா கேட்கற மாதிரியே இல்ல, அவங்க விருப்பப்படி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கேட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அப்பாவுமே வந்து இது எல்லாமே வாங்கி தந்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு, அப்பா இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு சொல்லி சரவணன் புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜியை கூப்பிட்டு பேசுற மீனா வந்துட்டு காலையில நான் வந்து மாப்பிள்ளை சதீஷ் கிட்ட பேசினேன், மாப்பிள்ளை சதீஷோட கேரக்டர் எல்லாம் பார்த்தா அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்கிற மாதிரியே தெரியல, சதீஷ் வந்து நம்ம வீட்டுல இருந்து எதுவுமே எதிர்பார்க்கவே இல்ல, அவங்க அம்மா தான் பெருசா ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு சதீஷுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது அப்படி சொல்லி மீனாமே வந்து சதீஷ் மேல நம்பிக்கையா தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போற சதீஷ் வந்து டைரக்டா மீனாவுக்கு வந்து போன் அடிச்சிடறாங்க. இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அத்தைகிட்டே மாமா கிட்டே நான் மன்னிப்பு சொன்னேன்னு சொல்லிருங்க, எங்க அம்மா அவசரப்பட்டு தேவையில்லாம இதெல்லாம் கேட்டுட்டாங்க, எனக்கா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு கார் எல்லாம் வேண்டாம், எங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா அவசரப்பட்டு தேவையில்லாம செலவு பண்ணி எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க,
பண்ணாதீங்க, மாமா கிட்டே அத்தை கிட்டே சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு சதீஷ்மே வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி பக்கமா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா மாமா அத்தையும் கேட்பாங்களான்னு தெரியல, இருந்தாலுமே உங்களுக்காக நாங்க பேசி பார்க்கறோம் அப்படி சொல்லி மீனா ராஜியுமே வந்து சதீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூம்குள்ள போற தங்கமேல் வந்து வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே ஃபோன் பண்ணி குழலி சொல்லிடுறாங்க. அரசிக்கு கல்யாணமே நடக்க போது இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையுமே யாருமே சொல்லவே இல்ல, நீ சொல்லி தான் எனக்கு இப்பவே இந்த விஷயமே தெரியுது, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படி சொல்லி குழலியுமே வந்து ரொம்பவே கோமா பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. யாருமே வர சொல்லவே இல்லையே, எப்படி குழலி வந்துன்னு தெரியாம கோமதியுமே ஒரு செகண்ட் கிளம்பி போயிடுறாங்க. இந்த வீட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, நானும் இந்த வீட்டோட பொண்ணு தானே, இந்த வீட்டோட மூத்தமாங்கிற மரியாதைக்காக இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அரசிக்கு கல்யாணமே நடக்க போது இப்ப வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க, எல்லாமே வீட்டுக்கு வந்த மருமக சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படி சொல்லி குழலி வந்து தங்கமேல போட்டு விட்டுறாங்க. உங்ககிட்ட சொல்லாம பண்ணலாம் இல்ல, இங்க வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அரசியோட கல்யாண வேலை ரொம்பவே வேகமா நடந்துகிட்டு இருக்கு, உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்னு நான் ஒன்னும் நினைக்கல, அதான் இப்ப வந்துட்டு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல, போய் வேலையை பாரு அப்படி சொல்லி கோமதியுமே வந்து அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டு மருமகளோட உட்காந்து பேசுற குழலி வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா எப்படி நல்ல கேரக்டரா இருக்காங்களா, எதுவும் எதிர்பார்க்கறாங்க அப்படி இப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் வந்து மீனாராஜி தங்கமேல் 3 பேருமே வந்து என்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அரசி சைடுல இருந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்து சதீஷுக்கு வந்து கார்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா தான் வீட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதான் நாங்களுமே காலையில இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுல மாப்பிள்ளைக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. மாப்பிள்ளை எங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கா அவர் வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, நீங்க கார்லாம் வாங்க வேண்டாம், எதுவுமே பெருசா செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி மாப்பிள்ளை தம்பியுமே சொல்றாரு அப்படி சொல்லி மீனாவுமே வந்து சதீஷோட கேரக்டர் பத்தி குழலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே சொன்னதெல்லாம் கேட்ட குழலி வந்துட்டு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் கொடுங்க நான் பேசணும் அப்படி சொல்லி குழலி வந்து டைரக்டா சதீஷ் ஃபோன் பண்ணிடுறாங்க. நான் உன்னையும் உங்க அம்மாவையும் பார்க்கணும், உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையாலுமே வந்துட்டு நானுமே வந்து பாண்டியனோட மூத்த மக குழலியை பார்க்கணும் சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், சரி நம்மளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துக்கலாம், நம்மளும் போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு சதீஷை கூப்பிட்டு உண்மையாலுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு கூட சொல்லாம குழலி வந்து உட்கார கூட விடாம எடுத்ததுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன உங்க மனசுல பட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா இருக்காரா, நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களால செய்ய முடியாது, மாப்பிளைக்கு எங்களால கார்லாம் வாங்கி தர முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளுக்கு முன்னாடியே குழலி வந்து ரொம்பவே படப்படன்னு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோமதியுமே வந்து குழலியை கட்டுப்படுத்த பாக்குறாங்க, ஆனா யார் சொல்றதுமே குழலி கேட்கற மாதிரியே தெரியல. இந்த வீட்டோட மூத்த மகன் நான் தான், அதனால நான் சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்கணும், என்ன மீறி இதுக்கப்புறம் இந்த வீட்டை யாருமே எந்த ஒரு முடிவுமே எடுக்க கூடாது, எங்களால அரசியை கல்யாணம் தான் பண்ணி கொடுக்க முடியும், கார்ல வாங்கி கொடுக்க முடியாது அப்படி சொல்லி குழலியுமே வந்து பிடிவாதமா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் குழலி வந்து இப்படி துணிச்சலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை மிரட்டுறதை பார்த்ததுமே சூன்யாவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க யாருக்குமே இந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, இந்த குழலி என்ன இவ்வளவு தைரியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே எதிர்த்து பேசுது அப்படி சொல்லி சூன்யாவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த குழலி விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படி சொல்லி சூன்யாவே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த அரசியோட கல்யாண விஷயத்துல குழலி தலையிட்டாதான் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட எதிர்பார்ப்புக்கு கூடி சீக்கிரமே ஒரு முடிவு கட்ட முடியும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.